வணக்கம் மக்களே, நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். நான் வந்து ஜோயல் பேசுகிறேன். ஸோ இப்போது நாங்கள் எல்லாம் மலேசியாவுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இங்கே நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் T10ல் வந்துட்டோம். ஸோ இப்போ உள்ளே போகிறோம். இதுக்கப்புறம் ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து லைன் பை லைன் இந்த வீடியோவில் உங்களுக்காக அதை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க கைஸ் போகலாம். எங்கே இது ஆளே காணோம். இதுக்குள்ளே தான் போகணும் இல்லையே? ஆமாம், இது காமிச்சா தானே ஒன்று யாருமே இல்லையா? எல்லாம் இப்படி தானே ஒன்று ஓப்பன் பண்ணுறது. ஓப்பன் பண்ணுறதுலாம் இது இல்லையா? இது டிக்கெட் கம்மியுமா? இப்போ நம்ம வந்து இமிக்ரேஷன் போக போகிறோம். இப்போ தான் நம்ம செக்இன் எல்லாமே முடிச்சு வந்திருக்கோம். போர்டிங் பாஸ் வந்துடுச்சு. ஸோ அடுத்து இமிக்ரேஷன். அப்புறம் சொல்லுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இமிக்ரேஷன் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டி செக் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம இடத்துக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ளைட் வந்து ஒரு 45 மினிட்ஸ் டிலேயில் இருக்குது. மேபி 11:30 போல் செக்இன் பண்ணலாம். வாங்க, மற்றதெல்லாம் வந்து இமிக்ரேஷன் முடிச்சிட்டோம். அப்புறம் செக்யூரிட்டி செக்கிங் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து கேட் 8க்கு போகிறோம். அங்கே தான் நம்மளுக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு உக்காந்துட்டு ஃப்ளைட் வர வரையும் டைம் ஓப்பணும். நம்மளுக்கு எவ்வளோ டிலே இருக்குன்னு சொன்னாங்க ஃப்ளைட்டு? நம்மளுக்கா எவ்வளோ டிலேலாம் சொன்னாங்க? ஃப்ளைட் டிலே இருக்குது. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தபடி 45 மினிட்ஸ் டிலே இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் மறுநாள் ஆகிடும். மறுநாளைக்கு தான் நம்ம ஃப்ளைட்டுக்கு அங்கே போய் பார்க்கலாம். லான்ச் இருக்கான்னு போய் பார்க்கலாம். சம்டைம் நம்ம வித் கிரெடிட் கார்டு ஏதாவது அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம லான்ச்சுக்கு போய் பார்க்கலாம். வாங்க போய் விட்டுருவோம்.
ப்ளஸ் நம்ம வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிற இந்த மசாலா சிக்கன் இன்னொரு கடையில் நூடுல்ஸு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிடுவோம். எவ்வளோ தெரியுமா? 460 ரூபா. ஒரு நூடுல்ஸ் 460 ரூபா, ஒரு நூடுல்ஸ் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 460 ரூபா. இது பாருங்கள், இது எவ்வளோ தெரியுமா? 115 ரூபா. நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு வெளியேருந்து வேணாம் வந்துடலாம் நினைக்கலாம், அது முடியாது. இது நம்ம என்ன பண்ணால் வெளியேருந்தே வாங்கி சாப்பிட்டு வந்துடலாம், இல்லை வெளியேருந்தே நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உள்ளே எதுவுமே என்ட்ரி இல்லை, எதுவுமே கிடையாது. ஈவன் இந்த வாட்டர் பாட்டில் உள்ள அலௌடு கிடையாது உங்களுக்கு. ஆமாம், இது ஃப்ளைட்டில் அலௌடு. இது உண்டு, பாட்டில் எடுத்துன்னு இங்கே உள்ளேருந்து எது வேணுமானாலும் இது உண்டு, வெளியேருந்து எதுவும் வேணும் கூடாது. இதோட நல்ல டியூரபிளான பாட்டில். அப்போ நான் வெளியே போய் வாங்கினீங்கன்னா 20 ரூபாவில் வாங்கியிருக்கலாம் இது. ஆனால் இங்கே வந்து இது 150 ரூபா. அது ஓகேவா? ஆனால் நம்ம எவ்வளோ தான் சேவ் பண்ணலாம்னு நினச்சாலும் நம்மளால சேவ் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஃப்ளைட்டில் போகிறோன்னா இங்கே வந்து நம்ம வந்து மலேசியாவுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு ஜோஸில் வருவோம். இங்கேருந்து மலேசியாவுக்கு போகிறோம், ஒரு 450 ரூபா கொடுத்து ஒரு இது வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வாங்கி யாராக இருந்தாலும் வாங்கி சாப்பிடுவோம். கண்டிப்பாக இங்கே வந்து வெயிட்டிங் டைம் வந்து 2:30 மணி 3 மணி வரை இருக்கும் வெயிட்டிங் டைம். இப்போது ஃப்ளைட் டிலே எங்களுக்கு, நாங்கள் சீக்கிரமாக வந்தாலும் லேட்டாக வந்தாலும் எங்களுக்கு வந்து 2.5 ஹவர்ஸ் வந்து நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அந்த வெயிட்டிங் பீரியடில் நம்மளுக்கு பசிக்கும், அப்போ சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டு காத்தடிக்கிறாங்க. இல்லைன்னா டீ குடிக்க போயிருப்பாங்க. இங்கே அவங்களுக்கு கமிஷன் வரும். நம்ம இந்த டவுன் பஸ்லாம் போனால், இல்லை கவர்மெண்ட் பஸ்லாம் போனால் நடுவில் விக்ரமண்டியில் நிற்பாங்க தெரியுமா? அங்கே நின்று என்ன பண்ணுவானுங்க, தோசையை சாப்பிட்டு போயிடுவானுங்க அவனுங்க. ஆனால் நம்ம காசு கொடுத்து போகணும். 10 ரூபா சிப்ஸ் 25 ரூபா வைப்பானுங்க. அந்த மாதிரி தான் இது. பைலட் டிரைவருக்கான ஒரு ஆள் நல்லா நல்லா இது பார்க்கும்போது, இது பாருங்க, இது பார்க்கும்போது நான் சிக்கன் நினச்சேன். சரி சாப்பிடும் போது சிக்கன் நம்மளுக்கு அது சிக்கன் கிடையாது, முட்டைக்கோசு. ஆனால் பார்க்கறதுக்கு பிச்சு போட்ட கோழின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில், பிச்சு போட்ட சிக்கன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்டானா தான் தெரியும். சோயா சாஸ் எல்லாம் போட்டு. இது நான் ஊர்காவா? இது ஒரு சாஸ், இது ஒரு சாஸ், கொரியன் சாஸ். இது பேர் நான் தான் வைக்கிறேன் இப்போ. ஆனால் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம். சாப்பாடுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டேன் கிடையாது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து மசாலா சிக்கன், அடையார் ஆனந்த பவன், KFC இருந்தது. மசாலா கிச்சனா? மசாலா கிச்சன் இருக்குது. ஓகேவா? நாங்கள் மசாலா கிச்சனில் தான் வாங்கணும். ஆமாம், பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில் வைஃபை எடுத்தோம். வசந்த் என்ன பண்ண இப்போ அங்கே? அதாவது ஃப்ரீ வைஃபை கொஞ்சம் பின்னாடி நின்று பேசு, அப்பதான் எனக்கு வரும். இல்ல நீங்க பின்னாடி போனீங்களா, இதுக்கு கவர் ஆகணும்ல. ஃப்ரீ வைஃபை ஓகேவா? ஏர்போர்ட்டுக்கு எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 45 நிமிஷத்துக்கு இந்த வைஃபை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட், தக்காளி, வெங்காயம் இல்ல ஒரு செப்பரேட் ஆயிட்டு கொடுக்கணுமா? ஆமா. சோ
இதுல வந்து அண்ணன் வந்து ஒரு ட்ரிக் ஒன்று சொன்னாரு. அது வந்து வெளிப்படையா இப்போ சொல்ல முடியாது. அப்படியா? அது வந்து நம்ம தனியா போயிட்டு அந்த என்னது அப்படின்றத வந்து சொல்லுவோம். அப்படியா? ஆமா ஆமா சொன்னார்ல. அப்ப சீக்ரெட் அது? ஆமா சீக்ரெட். அப்படியா? அப்படிலாம் ஒன்று அது வந்து சீக்ரெட் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இன்டர்நேஷனல் இதில் வந்து எடுத்தேன்னா அது அந்த கண்டென்ட் நீங்க சொல்லுங்க. அப்படியா? ஓகேவா? ஏன் மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறியா? சரி வா போலாம். ஓகே. இருக்கிற கண்டென்ட் முழுச முடியல. இந்த பாஸ்போர்ட் போர்டிங் பாஸ் வந்து நீங்க இங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்குல்ல. ஆமா. என் பேர் வந்து என்ன சொன்னாங்க, கியாஸ்கி. ஸோ இங்க வந்தீங்க அப்படின்னா அவரே வந்து அவரே வந்து உங்களோட போர்டிங் பாஸ் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா கிரெடென்ஷியல்ஸும் போட்டு கொடுத்துருவாரு. அப்போது நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ் மட்டும் ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு இப்படிக்கா வந்தோம் அப்படின்னா கையில் இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே இருக்கும். இதை யூஸ் பண்ணி 45 நிமிஷத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஜோயில் நான் சொல்லுவேன். நான் சொல்கிறேன். அது 45 நிமிஷத்துக்கு அப்புறம் அது ஆயிடுச்சுன்னா நான் எடுக்கிறேன். இப்போ அந்த 45 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா டொமஸ்டிக் இதுவை போட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், 48 நிமிஷம் அவைல் பண்ணிக்கலாம். மொத்தம் 1.5 hours நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கும்பொழுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த கனெக்டிங் ஃப்ளைட் இருந்ததுன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து போகிற வழியில் ஏதோ கனெக்டிங் ஃப்ளைட் இருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு வந்து டைமிங் இருக்கும்ல, அந்த டைமில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கியாஸ்க் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் போட்டு 45 நிமிஷம் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த ப்ரொவிஷன் வந்து எல்லா ஏர்போர்ட்லையும் இருக்குது. அதை நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த கியாஸ்க்குன்ற இடத்துல போயிட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். ஓகேவா? மைக்கு உள்ளே இருக்குது, அது எடுத்து பேசினா வேலைக்காது. இப்போ நம்ம வந்து 9:30 மணிக்கு சொன்னாங்க. 10:45 9:30 11:45 தான் ஃப்ளைட் டைம். அப்படியா? ஆமா சரியா. 9:45 அதெல்லாம் வந்து இது உள்ள வந்து இந்த செக்கிங் இமிகிரேஷன் முடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்தோமா, எப்போ ஒரு 8:30 மணிக்கா வந்தாச்சு. 8:30 மணிலேருந்து 12 மணி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம். இப்போ இங்கேருந்து மறுபடியும் வெயிட் பண்ணுறோம். ஃபுல்லாக வெயிட் பண்ணுறோம் லைனில். இது வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே உட்காந்தது தெரியாமல் ஃப்ளைட்லேயும் உட்காருவோம். ஃப்ளைட்லேயும் உட்காந்துன்னு ஒரு 8 மணி நேரம் உட்காந்து இருக்கிறோம்பா. இப்போ நான் ஸ்டார்டிங் 8 மணிக்கு நான் பஸ் ஏறுன்னு வச்சுக்கேன், நேரம் கோலாலம்பூரே போயிருப்பேன். அதான் அங்க இருக்கிற குளத்தூர் கூட போக முடியாதுன்னு சொன்னாரு. ஓ இதெல்லாம் வந்து முன்னாடி பேசி வச்சு இது பண்றதா டைமிங்? அந்த அம்மா ஏற்கனவே இதான் பேசுனாங்க. அப்புறம் டைமிங் அவர் சொல்றது எல்லாம் நம்பாதீங்க, இவர் பொய் சொல்றாரு. இப்போ நம்ம வெயிட் பண்றோம்பா. இந்த லைன் நிக்க சொல்றாங்க, வாங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் சீக்கிரமா சரியா சீக்கிரம் வாங்கன்றாங்க. ஆனா அது எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படியே நின்று தான் இருக்கும். கோலாலம்பூர் வாங்கன்றாங்க. ஆனா நம்ம தான் இங்க நிக்கிறோம், நின்றுட்டே இருக்கோம். சரி நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது. இப்படியே போனா டைரக்டா வந்து ஃப்ளைட்டுக்குள்ள போயிடலாம். சரியா? நம்ம ஃப்ளைட் வந்து ஏர் ஏசியா. சைட்ல பாருங்க, மலேசியன் ஏர்லைன்ஸ். இல்ல அங்க இந்த ரெட் பஸ், இது ரெட் பஸ்ஸா? We are waiting here. ஹலோ. அங்கே செக்கிங் பண்ணுறாங்க. செக்கிங் பண்ணிட்டு உள்ளே போயிடுது. சரியா? பாஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லையா ஆப்ஷன்? இது பாஸிங் ஆப்ஷன் இல்லை. கண்ணாடியில்
செம்ம சூப்பராக இருக்கும். So this is a preparation for takeoff. Kindly be seated and fasten your seatbelt. Thank you. U.S. accommodation flight AQ12 to Kuala Lumpur. The commander is by his captain crew, assisted by First Officer Shazwan. This flight will take 3 hours and 50 minutes. To the seat upright, ensure your seatbelt securely fastened to the thread table and open your window shade. Please ensure that all portable electronic devices are now set to flight mode. Flight mode ல இருக்கு. எனக்கு வரும்போது ஒரு சாம்பார் சரியான ஸ்பீட். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்.
கைஸ், நம்ம கோலாலம்பூர் ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 hours 50 minutes சம்திங்கில் தானே 4:30 மணி வரையும் ஜேர்னி. நம்மளுடைய டைம் படி இப்போது 4:30. நம்ம ஒரு 1 o'clock ஆரம்பித்தோம், 4:30க்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கே மலேசியாவோட டைம் வந்து 6:30.
காலை வணக்கம். காலை வணக்கம். நாங்கள் வந்துட்டோம், கோலாலம்பூர் வந்தாச்சு காலையில். இப்போது இமிக்ரேஷன் முடிச்சிட்டோம். இமிக்ரேஷன் என்ன கேட்டேன், உங்ககிட்ட என்ன கேட்டாங்களா இமிக்ரேஷனில்? What's the purpose of coming here? I get that. அப்புறம் நான் சொன்னேன், came here for a conference. ஓகே. அப்படி show me the return ticket and the invitation அப்படின்னாங்க. ம். சரி நான் நினச்சிட்டு மாசா ஆனா எல்லாம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். என்கிட்ட ஒன்றும் கேட்கல. என்கிட்ட இன்னும் ஒரு டைம் கேட்டாங்க, how many of you அப்படின்னு கேட்டாங்க. நான் myself and 7 other people அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லக்கேஜ் எடுக்க போகிறோம், ஓகேவா? லக்கேஜ் எப்போவுமோ நம்ம இருக்கும்போது டேமேஜ் பண்ணி தான் வரும். ஸோ இப்போ நம்ம லக்கேஜ் எப்படி டேமேஜ் ஆகாமல் வருதா இல்லையா பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க. எப்படி எப்படி இருந்தது உங்களுக்கு? ஓகே, ஓகே. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுலயும் நீங்க என் பக்கத்துல உட்காந்து பேனு தூங்கிட்டு வந்தேன். நான் தூங்கவே இல்லை, ஆக்சுவலாக தூக்கமே வரல. ஏர்போர்ட்ல
ஒரு 650 ரூபாய். வரும்போது இந்த ஃப்ளைட்டில் வந்து அப்படியே இந்த இது டர்புலன்ஸ் சொல்லிட்டாங்க நடுவில். அதுக்கு பார்த்தியா டர்புலன்ஸ் சொல்லிட்டாங்க. சொன்ன அடுத்த செகண்ட் வந்து அப்படியே ஃப்ளைட் அப்படியே எப்படி இப்படி ஆடுது. டக்குனு சவுண்டு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா பயங்கர சவுண்டு, பயங்கர காற்று. அந்த டைம்லலாம் ஏதோ என்ன ஆக போகுது ஏதாக போகுது அப்படியே சொல்லிட்டு ஃபீலிங் இருந்தது எனக்கு. ஆனால் நல்லா சூப்பராக சேஃபாக வந்து சேர்ந்தாச்சு. பிரச்சனை இல்லாமல் வந்து சேர்ந்துட்டோம். சூப்பராக வந்து சேர்ந்துட்டோம். லேண்டிங் ஈஸியாக இருக்குது. ஹலோ காய்ஸ், நம்ம இப்போது மலேசியா வந்துவிட்டோம். நம்ம ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருந்துருச்சு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இனிமேல் வர ஃபர்தர் அப்டேட்ஸை நான் உங்களுக்கு அனுப்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.